இந்த பன்சலை முழுக்க மக்கள்கிட்ட காணிக்க காட்டப்பட்டிருக்குது. இது புராதன பன்சலை என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னுடைய பெயர் மதியழகன். இது 40களில் உருவான பன்சலை. 40களுக்கு பிறகு யுத்தம் காரணமாக இடையில் அழிவடைந்த நிலையில் இருந்தது. அது அந்த பன்சலைக்குரிய இடம் 20 பரப்பளவு. அந்த இடத்தை விட்டு இது இராணுவத்தினரால் தனியார் காணிகளுக்கு முழுக்க உறுதி காணிகளுக்குள்ள பலாத்காரமாக கொரோனா காலத்தில் இராணுவத்தினரால் கட்டப்பட்டு இன்றைக்கு 150 பரப்புக்கு மேலே கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இடையில் இராணுவ அதிகாரிகளும் பிரதேச செயல் அதிகாரிகளும் கலந்துரையாடினபடி 10-15 பரப்பு அதுக்கு விட்டு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் சம்மதம் இல்லாமல் முழுக்க 180 பரப்பு காணியை விடமாட்டோம் என்ற நிலையிலும் அது புராதன விகாரை என்று சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு இதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது புராதன விகாரை என்று அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் அதுக்கான ஆதாரங்களை அவர்கள் வைக்க வேண்டும். இன்றைக்கும் மக்களுடைய உறுதி அப்படியே இருக்குது. அவர்களிடம் எந்த ஒரு உறுதியும் இல்லை. போலீசாரின் பாதுகாப்போடு அந்த விகாரை இயங்கி கொண்டிருக்கிறது. உறுதி இருந்தால் ஊடக மீடியாவுக்கு முன்னால் அவங்க அதை சொல்லணும். அது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அடுத்த பகுதியாதனத்துக்கு தென்னிலங்கை ஊடகங்களும் அங்கே வந்து அங்கே உள்ள நிலைமைகளை அறிஞ்சு சரியான நிலைமைகள் நீங்கள் விகாராதிபதியிட்ட சென்று உறுதி இருந்தால் அதை கேட்கலாம். நயினாதிபதி விகாராதிபதி தெளிவான விளக்கத்தை சோசியல் மீடியாவுக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய விளக்கத்தையும் நீங்கள் கேட்டு தென்னிலங்கை மக்களுக்கு இது என்ற உண்மை நிலவரம். இது பலாத்காரமாக கட்டப்பட்டது, ஒளிச்சு மறைச்சு கட்டப்பட்டது. கொரோனா காலத்தில் மக்கள் ஊரடங்கு சட்டத்தில் வீடுகளுக்கு இருக்கிற காலத்தில் ஒளிச்சு மறைச்சு கட்டப்பட்ட விகாரை. அந்த விகாரை கட்டுமானம் தெரிந்ததிலிருந்து மக்கள் தங்களால் முடிந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே பிரதானமாக ஊடகங்கள் அந்த விகாராதிபதியிடமோ அல்லது இராணுவ அதிகாரியிடம் அவர்களுக்கு ஆதாரங்கள் இருந்தால், அது புராதன விகாரை அல்லது அந்த இடம் விகாரைக்கு உரியது என்று ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அதை மக்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. தோம்புடன் பரம்பரை உறுதியாக 31ஆம் ஆண்டு உறுதியிடமிருந்து என்னுடைய ஆணையர் 16 பரப்பு இருக்கிறது. 31ஆம் ஆண்டு என்னுடைய பாட்டனார் என்ற பெயரில் இருக்கிற உறுதியும் என்னிடம் இருக்கிறது. அவர்களிடம் இருக்கிறதையும் ஊடகங்கள் வெளிப்படுத்த வேண்டும். முதலாவதாக தென்னிலங்கை மக்கள், சகோதர மொழி பேசுகிற மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களால் பலாத்காரமாக பிடிக்கப்பட்ட இடம். அதை ஊடகங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இது மதம் சார்ந்து முழுக்க ஒரு மதத்தை வைத்து அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இராணுவத்தை வைத்து கட்டப்பட்ட விகாரை. அத்துடன் ஊடகங்கள் அடுத்த போயாதனத்துக்கு அங்கே வந்து நடந்த உண்மைகளை தென்னிலங்கை மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.